ஸ்டாலின் வெற்றி உறுதின்னு அவருக்கு தெரியுது. ஏன்னா இப்போ என்ன நம்புவார் விஜய்? ஏன்னா ஸ்டாலின் 48% வாக்கு எடுப்பார் நான் சொன்னேன். 47% வாக்கு எடுத்துட்டாரு. 35 சீட்டுக்கு மேல வருவான்னாரு. 39 சீட்டு அவர் எடுத்துட்டாரு. விக்கிரவாண்டியில போலரைசேஷன் தான் நடக்கும்னு சொன்னேன். 55% வாக்கு ஸ்டாலின் தாண்டுவாருன்னு. 63% வாக்கு ஸ்டாலின் எடுத்துட்டாரு. ராமதாஸ் 25 தாண்டுவாருன்னு 29 ராமதாஸ் எடுத்துட்டாரு. இடைத்தேர்தலில் இப்படியெல்லாம் யாராலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துக்குள்ள விஜய் வந்து ரவீந்திர துரைசாமி சொன்னா கரெக்டா இருக்குங்கிற எண்ணம் விஜய் மனசுல ஏறிட்டு, அதை நம்ம ஆதவர்ஜினாவோ ஜான அரிக்கசாமியோ யாருமே மறுக்க முடியாது. அப்போ கரெக்டா சொல்லக்கூடிய ரவீந்திர துரைசாமி என்ன சொல்றாப்புல, 45% மேல ஸ்டாலின் எடுத்துருவாரு. மற்ற 3 சேர்ந்து தான் ஸ்டாலின் எடுக்க ஓட்டுக்கு சேர்த்து பிடிச்சாதான் ஸ்டாலின் எடுக்க ஓட்டுக்கு வரும். இதுதான் யதார்த்த உண்மையாட்டு தமிழக அரசியல் களம் போயிட்டு இருக்கு, ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ன்னு. அப்போ அந்த இடத்துக்குள்ள விஜய் வெக்ஸ் ஆகிறாரு, விரக்தி அடைகிறாரு. எதுக்குடா நம்ம கட்சி ஆரம்பிச்சோம்? உதயநிதி ஸ்டாலினுக்கு அதிகாரத்தை நம்ம தட்டிடலாமான்னு நினைச்சோமே. சீமான்ட்ட போய் அண்ணா நம்ம 2 பேரும் சேர்ந்து உதயநிதி ஸ்டாலினை வீழ்த்திருவோம்னு சொன்னாரு. இந்த விக்கிரவாண்டியில பாத்தீங்களா, அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா உதயநிதியை விட்டுருமான்னு சீமான் கூட ஒரு பேசினார். அப்பயும் நான் சொன்னேன் போலரைசேஷன் தான் நடக்கும்னு சொன்னேன். இது வந்து விஜய் வந்து எல்லாத்துக்குமே ஆசை காட்டினார், உதயநிதி ஸ்டாலினுக்கு அதிகாரத்தை அடிச்சிடணும்னு. இப்போ அவரு வந்து விரக்தியிலையும் வேதனையிலையும்